மூலः கர்மபந்தः பராபவः. அஞ்சாவது ஸ்கந்தத்தில் பிரியவ்ரதன்னு மனுவனுடைய மூத்த பையனுடைய கதையை ஆரம்பிக்கிறார். அந்த பிரியவ்ரதனுக்கு ஒரு பையன் ஆக்னீத்ரன், அவருடைய பையன் நாபி மகாராஜா, அவருடைய பையனாக பகவானே குழந்தையாக பிறந்தார். ரிஷபன் என்கிற பேரில் பிறந்தார். அவர் பிறந்த டயத்தில் திடீர்னு மழை இல்லாமல் ஆயிடுச்சு. தன்னுடைய சிரிப்பினாலேயே மழையை வரவழைச்சார். பிரகஸ்ய ஆத்மயோகமாயா சுவருஷ மதநாபம் நாம அபியவருஷத்து. அதை பார்த்து இந்திரனே அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இவருக்கு. அந்த ரிஷபதேவர் தர்ம சூக்ஷ்மத்தை சொன்னார். சாதாரண தர்மம் என்னடான்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அம்மா சொல்றதை கேட்கணும், அப்பா சொன்னதை கேட்கணும், குரு சொன்னதை கேட்கணும். இது சாதாரண தர்மம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா அப்பாவாக இருந்தாலும் ஆச்சாரியனாக இருந்தாலும் தர்மத்தை சொன்னதான் கேட்கணும். ஒரு பையன் கோவிலுக்கு போகிறான், அவள் அப்பா சீட்டாடின்னு இருக்கார். பையனை கூப்பிட்டார், சீட்டாட வாடான்னா. உடனே அப்பா சொல்லியிருக்காருன்னு பிதிரு தேவோ பவன்னு அப்பா கூட சீட்டாட போகக்கூடாது, அப்போ கோவிலுக்கு தான் போகணும். அப்போ அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் தர்மத்தை சொன்னால் கேட்கணும் என்கிற தர்ம சூக்ஷ்மத்தை சொன்னார். இவருடைய பையனாக பரதன் என்பவர் மூத்த பையன். அவர் அரசாட்சி பண்ணதுனால்தான் இந்த நாட்டுக்கு பாரத நாடுன்னு பேர் ஏற்பட்டது. அவர் காட்டில் போய் தபஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணினார், ஒரு மானை பார்த்து, அந்த ஒரு மான் குட்டி, ஒரு மான் அவருக்கு நேராக பிரசவிச்சிடுத்து. அம்மா மான் செத்து போயிடுச்சு. இந்த மான்குட்டி அனாதையாக இருக்கே, நான் தான் காப்பாற்றணுமேனு அந்த மான்குட்டியை எடுத்துன்னு போனார். அந்த மான்குட்டியை நினச்சி கடைசியில் என்ன எடுத்து இவர் பகவானை நினைக்கிறத மறந்தார். கடைசியில் மானாக பிறந்தார். நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாக பிறப்போம். அதனால் கடைசியில் நல்ல ஞானம், நல்ல ஞாபகம் வரணும்னா அது பகவான் தான் அனுகிரகம் பண்ணணும். சில பேர் வீட்டு கொத்து சாவியை எங்கே வச்சோமோ தெரியலையே நினச்சின்னு கடைசியில் கொத்து சாவியாக பிறந்தாலும் பிறந்துடுவா. அதனால் கடைசியில் எந்த நினைவு வருதோ அதுதான் நம்ம அடுத்த ஜென்மா. அப்போ என்னடானா, அதை கடைசியில் அந்த ஞாபகம் வரணும்னா அது பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணினாதான் அந்த நல்ல நினைவு கடைசியில் வரும். சில பேர் கேட்பார்கள், என்ன தெரியறதான்னு கடைசியில் அவளை தெரிஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை, தெரியாத போனாலும் பிரயோஜனம் இல்லை. கடைசி காலத்தில் என்ன தெரியறதான்னு பகவான் கேட்கணும். என்ன தெரியறதான்னு ஃப்ளூட்டோடு கிருஷ்ணன் நின்னா அப்போ அது பிரயோஜனம். இவர் கடைசியில் மானை நினச்சின்னு போனதுனால மானாக பிறந்தார். ஆனால் மானாக இருந்தாலும் வேறு மானோட சேராமல் நல்ல பகவான்கிட்ட பக்தி பண்ணிட்டு இருந்தார். அன்னிலேருந்து அவர் பக்திமானாக இருந்தார். எல்லோரும் பக்திமான் நம்ம சாதாரண மனுஷனை சொல்கிறோமே, உண்மையான பக்திமான் அவர் தான். கடைசியில் பகவானை தியானம் பண்ணிட்டு இந்த மான் சரீரத்தையும் நதியில் விட்டுட்டு அடுத்த ஜென்மத்தில் ஒரு அங்கீரச கோத்திரத்தில் ஒரு பிராமணனுக்கு குழந்தையாக பிறந்தார். இப்போ தான் அவருக்கு ஜடபரதர்னு பேர். ஜடம்னா சில தோஷம் பட்ட குழந்தைகளாம் அப்படியே இருக்கும் பாருங்க, ஒன்றும் பண்ணாது, அம்மாவாக ஊட்டினா சாப்பிடும், அதுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அது மாதிரி இருக்கிறதுனால இவருக்கு ஜடபரதர்னு பேர் வச்சா. இவர் பைத்தியம் மாதிரி இருக்கார். கிட்டத்தட்ட பைத்தியமும் ஞானிகளும் ஒரே மாதிரி இருப்பாள். பைத்தியம் திடீர்னு சிரிக்கும், திடீர்னு அழும். இந்த ஞானிகளும் திடீர்னு சிரிப்பார்கள், திடீர்னு அழுவார்கள். ரெண்டுத்துக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த பைத்தியத்துக்கு மனசு ஒரு நிலையில் இல்லை, அதனால் அது மனசு அலையிறதுனால சிரிக்கிறது அழறது எல்லாம் பண்ணும். இந்த ஞானிகள் மனசு ஒரே இடத்துல இருக்குது, பகவான்கிட்டே இருக்கிறதுனால ரெண்டு சின்ன வித்தியாசம். இவரை சாதாரண தோஷம் பட்ட குழந்தை நினச்சின்னு விட்டார்கள். அப்போ என்ன பண்ணினா, பக்கத்து ஒரு காட்டில் காளி கோவிலில் பலி கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆளை பிடிச்சி வச்சுருந்தான். அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். அந்த காலத்தில் நரபலி கொடுத்துட்டு இருந்த காலம். அப்போ நரபலி கொடுக்க ஆள் தேடின்னு வரும்பொழுது இந்த ஜடபரதரை பார்த்து இவரை இழுத்துன்னு போய் இவரை பலி கொடுக்க போகிறார்கள். அப்போ கூட இவர் நான் ஒரு பிராமணன் அப்படி சொன்னால் விட்டுடுவார்கள். அவர் பார்த்தார், இந்த உடம்பு போனால் போகட்டும், இருக்கணும்னா இருக்கட்டும்னு அப்படியே பேசாமல் இருக்கார். அந்த காளி கோவில் பூசாரி அந்த கத்தியை எடுத்துன்னு வாளை எடுத்துட்டு ஆவேசம் இவரை வெட்டலான்னு வரும்பொழுது, இவரை வெட்டும்பொழுது காளி உடம்பு எரியறதாம். தந்தஹ்யமானே நவபுஷா சகசோச்சாட்ட சைவதேவி பத்ரகாளி
பிருஷமமர்ஷ ரோஷாவேச ரபச விலசித புருகுட்டி விட்டபக்குட்டில தமுஷ்டாருணேட்சநாட்டோபாதி பயானகவதனா. காளியே பிரத்யட்சமாக வந்து அந்த பூசாரி கையிலேருந்து கத்தியை பிடுங்கி அங்கே இருக்கிறவா தலையெல்லாம் வெட்டி இவரை காப்பாற்றினாள். அப்பயும் காளிக்கிட்ட ஒரு தேங்க்ஸை சொல்லலை, காப்பாற்றினதுக்கு ஒரு தேங்க்ஸும் சொல்லலை, அப்படியே கிளம்பி போகிறார். அப்போ அங்கே ஒரு ராஜா வந்தான், எனக்கு உபதேசம் பண்ணணும்னான். அவர் சொன்னார், இந்த உடம்பு நான் நினச்சிருந்தா எல்லாருக்கும் கஷ்டம் வரும், இந்த உடம்பு நான் இல்லை, நான் ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்கோ. நான் உடம்புக்கு கஷ்டம் கிடையாது, ஏன்னா செத்து போன உடம்புல தண்ணியை கொட்டினாலும் நெருப்பை கொட்டினாலும் கஷ்டம் இல்லை. ஆத்மாவுக்கும் கஷ்டம் கிடையாதுங்கிறார்கள். ஆத்மாவுக்கும் கஷ்டம் இல்லை, உடம்புக்கும் கஷ்டம் இல்லை. ஆனால் எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்கா. எதனால் கஷ்டப்படுறார்கள்னா, இந்த ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் நடுவில் மனசுன்னு ஒன்று இருக்குது. இந்த மனசுனால தான் எல்லோரும் கஷ்டப்படுறார்கள். மனசு இல்லைன்னா கஷ்டம். தூங்கும்போது யாருக்காக கஷ்டப்படுறாங்களோ? தூங்கும்போது யாருக்கும் கஷ்டம் இல்லை. இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை போயிடுத்துன்னு கஷ்டப்படுவார்கள். அப்படியே தூங்கி போயிட்டார்கள்னா அந்த கஷ்டமே தெரியாது. எழுதுனா மறுபடியும் கஷ்டம் வந்துடும். தூங்கும்போது ஏன் கஷ்டம் இல்லைன்னா, தூங்கும்போது மனசு இல்லை. எப்பெல்லாம் மனசு முழிச்சிக்கிறதோ அப்போல்லாம் கஷ்டம். சில மாமிக்கு உடம்பெல்லாம் வலிக்கும், ஆனால் சீரியல் பார்க்கும்போது கஷ்டமே தெரியாது. சீரியல் முடிஞ்சோன்னா அப்பா உடம்பு வலிக்கிறதும்பா. ஏன் சீரியல் பார்க்கும்போது கஷ்டம் இல்லைன்னா, இந்த மனசு சீரியலுக்கு போயிடுறது. சீரியல் முடிஞ்சு மறுபடியும் உடம்புக்கு வந்தோடனே உடம்பு இடுப்பு வலிக்கிறது, உடம்பு வலிக்கிறது, இப்படி எல்லாம் இந்த மனசுனால தான் கஷ்டம். இந்த மனசை கண்ட்ரோலாக வச்சுட்டோம்னா கஷ்டம் இல்லை. சொல்கிறது ரொம்ப ஈஸி, அவ்வளோ ஈஸி இல்லை இது, அந்த மனசை அடக்கிறது. ஏன்னா அந்த மனசு குதிரை மாதிரி, அதை அடக்கணும்னு நினச்சாலே தாபம் அது. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த மனசு அடங்கின மகாத்மாக்கள் கிட்ட, ஞானானந்த சுவாமிகள் தபோவனம், குரு ராகவேந்திர சுவாமிகள், கோவிந்தபுரம் போதேந்திர சுவாமிகள், நெரூர் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள், இவருடைய சமாதி ஜீவ சமாதின்னு பேர். அவள் ஜீவனோடு அங்கே உட்காந்துருக்கா. அந்த மகான்களுடைய சமாதியில் போய் உட்காந்துட்டோம்னா கொஞ்சம் நமக்கும் மனசு அடங்கும். ஏன்னா அவளாம் மனசு அடக்கினவா. அங்கே போய் உட்காந்துட்டா தான். ஏன்னா அந்த மனசு ஏதாவது நினச்சிட்டே இருந்தால் அதுக்கு பழக்கம். அதுக்கு ஒன்று ஓடணும், இல்லாட்ட ஒரு இடத்துல உட்காரணும், ரெண்டு தான் பண்ண முடியும். அந்த மனசுனால் உட்காத்தி வைக்கிறது கஷ்டம். அது ஓடுற மனசை நல்ல விஷயத்தில் ஓட விடுறது. இந்த பாகவதத்தை படி அதை படின்னு அது மாதிரி அதை நல்ல விஷயத்தில் ஓட விட்டு மெதுவாக அதை தாஜா பண்ணி இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணணும்ப்பா. எத்திர உத்தம ஸ்லோக குணானுவாதா பிரஸ்தூயதே கிராமிய கதா விகாதா நிஷேவியமானோ நிதினம் முமுட்சோஹோ மதிம் சதிம் யச்சதி வாசுதேவே. அந்த பகவானுடைய கதையை கேட்டுகிட்டே இருந்தோம்னா மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் என்று சொல்லி இந்த ஜடபரத சரித்திரத்தை முடித்தார். இதை கேட்குறவாளுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்று சொல்லி, அதன் பிறகு எல்லா லோகத்தையும் வர்ணிக்கும் போது நரகத்தை வர்ணித்தார். நரகத்தை வர்ணித்த உடனே இந்த நரகத்துலேருந்து எப்படி தப்பிக்கணும் என்று கேட்டான். அது தப்பு பண்ணினா அதுக்கு தண்டனை கிடைச்சி தான் ஆகும். நம்ம சொல்லுவோமே, உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும், அது மாதிரி பாவம் பண்ணினா அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். இந்த தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னா, அதுக்கு ஒரு வழி இருக்குது. பாவம் பண்ணினாலும் அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தன்னு ஒன்று இருக்குது. இப்போ நோய் என்ட்ரியில் போகக்கூடாது. தெரியாமல் போயிட்டோம்னா என்ன பண்ணணும்னா, பிராயச்சித்தம் போலீஸ்காரங்க கையில் 100 ரூபா கொடுக்கணும். இந்த 100 ரூபா கொடுக்குறது எதுக்குடான்னா, மறுபடியும் நோய் என்ட்ரியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக. சில பேர் என்ன பண்ணுறா, 100 ரூபா கொடுத்தா போகிறோம் அவ்வளோதானே அப்படின்னு ஒரு 100 ரூபா கட்ட எடுத்துன்னு ஒவ்வொரு நோயின்ட்லேயே வண்டியை விட்டு இந்தாப்பா போலீஸ்காரா அப்படின்னு எல்லாம் போலீஸ்காரனுக்கு கொடுக்கறதுக்காக திருப்பி இது பிராயச்சித்தம் தான் இருக்குன்னு தைரியமாக பாபம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ என்னடாண்ணா, பாபம் பண்ணுற புத்தியும் போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லணும் என்பதற்கு இங்கே அஜாமில உபாக்கியான்னு ஒரு கதையை சொல்கிறார். அஜாமிலன்னு ஒரு பிராமணன் ரொம்ப நல்லவனாக தான் இருந்தான். காட்டில் ஒரு வேசியை பார்த்து மயங்கி அவளுடைய குடுத்தனம் பண்ண ஆரம்பித்தான். வேசிக்கும் அவனுக்கும் 10 குழந்தைகள் பிறந்தது. ஒரு பாகவதருடைய அனுகிரகத்தினால் இந்த 10வது குழந்தைக்கு மாத்திரம் நாராயணான்னு பேர் வச்சான். நாராயணா பேர் வச்சு நாராயணா கூட்டுருக்கான். இந்த அஜாமிலனுடைய கடைசி காலத்தில் 3 யமதூதர்கள் வர பயந்து போன அஜாமிலன் தன் பையனை கூப்பிட்றான், நாராயணா நாராயணா கத்துறான். அப்போ தான் அவன் பையன் கோலி குண்டு விளையாடின்னு இருக்கான்.
அவன் ஃப்ரெண்ட்ஸு சொன்னான், உங்கள் அப்பா கூப்பிட்றாருடா. அவன் கவலையே படல. அந்த கிழமை அடிக்கடி அப்படி தான் கத்தின்னு இருக்கணும், இவன் மட்டும் கோழி குண்டு அடிச்சின்னு இருக்கான். இவன் வரவே இல்லை. ஆனால் பகவான் 4 பேரை அனுப்பிச்சி வச்சார். 4 விஷ்ணு பாடத்தர்கள் வந்து இந்த அஜாமிலனை காப்பாற்றினார்கள். உடனே யமதூதர்கள் கேட்குறா, கேயூயம் பிரதிஷேத்தாரஹா, எங்களை தடுக்கக்கூடிய நீங்கள் யார்? விஷ்ணு தூதால் கேட்டால், நீங்கள் யார்? நாங்களாம் தர்மராஜனுடைய தூதர்கள். இந்த அஜாமிலன் நிறைய பாவம் பண்ணி அதுக்கு பிராயசித்தமும் பண்ணலை, அதனால் அவனை தண்டிக்க போகிறோம். தண்டனை எதுக்குடான்னா அவனை சுத்தமாக்கிறதுக்கு. இப்போ அம்மா அப்பா வந்து குழந்தையை அடிக்கிறதோ அல்லது டீச்சர்ஸ்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸை அடிக்கிறதோ கோபத்தில் அடிக்கிறது இல்லை, அவன் நல்லவனாக ஆகணுமேனு. அம்மா அப்பா கிட்டையோ டீச்சர்கிட்டையோ அடி வாங்காதவன் கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் அடியை வாங்குவான். ஏன்னா அவனை நல்லவனாக ஆக்கிறதுக்கு தான் இவன் அடிக்கிறா. இது தெரியாமல் சில பேர் நினச்சி அந்த காலத்தில் குழந்தைய விட்டுடுவா பாடசாலையில், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, நல்லவனாக வரணும் அப்படி ஸ்கூல்லையே வாத்தியார்ட்ட சொல்லுவா. இப்போ வாத்தியாரெலாம் பயந்துட்டுருக்கா. ஏன்னா எப்படி சும்மா அடிக்கலேட்டெல்லாம் அடித்தானே இவன் கேஸை கொடுத்தானா வாத்தியார் ஜெயிலுக்கு போக வேண்டிதான். அதனால் என்னடான்னா இப்போ பசங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லாததுனால தருதலையாக வந்து கடைசியில் தப்பு தண்டா பண்ணி மாட்டிக்கிறார்கள். அப்போ தண்டனைங்கிறது ஒருத்தனை திருத்தறுத்துவதற்கு தான். அது மாதிரி இந்த அஜாமிலனை நாங்கள் திருத்தறத்துக்காக நரகலோகத்துக்கு அழைச்சின்னு போகிறோம் என்று சொல்ல, அப்போ தான் விஷ்ணு தூதர்கள் சொன்னார்கள், இவனுடைய பாபம்லாம் நீங்கி எடுத்து இவன் தான் நல்லவனாக ஆயிட்டான். இவன் தான் நிறைய பாபம் பண்ணினானே, எப்படி சரியாக போச்சுன்னா நாராயணான்னு சொன்னேன்னா அந்த நாராயணா சொன்ன உடனே அவன் பாபம்லாம் போய் எடுத்து. பாபம் நிறைய இருக்குது, ஒரு தடவை தானே நாராயணா சொன்னான்னா. நிறைய குப்பை இருந்தாலும் குப்பை அளவுக்கு நெருப்பு போடணும்னு அவசியம் இல்லை. தெரியாமல் ஒரு தீக்குச்சின்னு தெரியாமல் வச்சுட்டு போனால் போகிறோம், எல்லாம் பஸ்மம் ஆகிடும். அது மாதிரி தெரியாமல் பகவன் நாமத்தை சொன்னாலே அவன் பாபம்லாம் போயிடும். அதுக்கு என்ன ப்ரூஃப்னா இங்கே பாருங்கள் காட்டினா அவன் கழுத்தில் போட்ட அந்த கால பாசம் அருந்து கிடக்கு. உடனே அவர்கள் புரிஞ்சுனுட்டார்கள், இவன் இதுக்கு அருகதை இல்லைன்னு. யமதூதர்களும் கிளம்ப, விஷ்ணு தூதர்களும் கிளம்ப, அஜாமிலன் பார்த்தான், நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். இந்த நாராயணாங்கிற பேர் தான் என்னை காப்பாற்றினதுன்னு ஹரித்வாரில் போய் அகண்ட நாராயண நாம ஜபம் பண்ணுறான். நாராயண 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 நாரா நாராயண 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 நாரா நாராயண 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 நாரா நாராயண 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 நாராயண. அவன் பாபம் போகிறதுக்கு ஒரு தடவை நாராயணா சொன்னால் போகிறோம், அந்த பாப வாசனை போகணுமே, அதுக்காக திருப்பி திருப்பி நாராயணா சொல்லி அந்த பாப வாசனை நீங்கி சுத்தமானவனாக ஆனான். அவனை வைகுண்ட விமானத்தில் அழைச்சின்னு போகிறார்கள். யமனே தலை குனிஞ்சு நிற்கிறான். அவன் யமன் தலையில் காலை வச்சு வைகுண்ட விமானத்தில் ஏறி பகவானை அடைஞ்சான். இது பகவானுடைய திருநாம கீர்த்தன மகிமை. ஒரு தடவை தெரியாமல் ஒருத்தன் பகவன் நாமத்தை சொன்னாலே அவன் மெதுவாக திருந்தி நல்லவனாக ஆகி பகவான் அடைவான் என்பது அஜாமில உபாக்கியானத்துடைய சாரம். மேலே சிருஷ்டி விஷயத்தை வர்ணிச்சுன்னு வரும்பொழுது ஒரு சமயம் தேவர்கள் அவர் குரு ப்ரகஸ்பதி வரும்பொழுது மரியாதை இல்லாமல் நடந்துட்டான் இந்திரன். அந்த குருவை வாங்கோன்னு சொல்லலை, கையை காமிக்கலை. குருவை பார்க்காம அங்கே ஊர்வசி டான்ஸு பார்த்துட்டு இருந்தான். உடனே குரு மறைஞ்சு போயிட்டார். ஒருத்தன் ஜாதகத்துலேயே குரு சரியாக இல்லைன்னா அப்புறம் ஒன்றும் நடக்காது. கல்யாணம் ஆகணுன்னாலும் குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் குரு சரியாக இருக்கணும். பாக்கி கிரகம் எப்படி இருக்கோ இல்லையோ, குரு கரெக்டாக இருந்தால் போகிறோம். அந்த குரு பார்வை சரியாக இருக்கணும். அதனால தான் எல்லோரும் குருவாயூர் போகணுங்கிறா. ஏன்னா அந்த குருவாயூரில் தான் அந்த குரு இருக்கார். அதனால் இந்த ஜாதகத்தில் இந்த குரு ப்ராப்ளம்லாம் இருக்கிறவாலாம் குருவாயூர் போங்கோம்பா, கேரளா ஜோசியெல்லாம். அந்த குரு இல்லைன்னா சிரமம். அதனால் இந்திரனுக்கே கஷ்டம் வர உடனே பிரம்மா பர்மனெண்ட்டாக ஒரு குரு இல்லாட்ட போனாலும் டெம்பரவரியாக ஒரு குருவை வச்சுக்கோன்னு விஸ்வரூபனுங்கிறடைய அட்ரஸை கொடுத்து அவரை போய் குருவாக சேர்த்துக்கோன்னு அவரை போய் குருவாக ஆசிரியித்து அவர்கிட்டேருந்து ஒரு மந்திரத்தை கற்றுண்டான். நாராயண கவச்சம்னு பேர். அதை சொன்னாலே பகவான் காப்பாற்றுவார். ஹரிர்விதத்யான் மம சர்வரட்சாம். பாகவதம் 6வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயம். இதை சொன்னாலே போகிறோம். நாராயணனே புல்லட் ப்ரூஃப்.
ஜாக்கெட் மாதிரி கூடவே இருந்து காப்பாற்றுவார்னு இந்த நாராயண கவச்சம். கடைசியில் நாராயண கவச்சத்தை கற்றுண்டு இந்த இந்திரன் என்ன பண்ணினான், அந்த குருவுக்கே இடைஞ்சல், அந்த குருவை தலையே வெட்டிட்டான், சொல்லி கொடுத்த குருவையே வெட்டினான். ஆனால் அவரே நாராயண கவச்சம் ஜபம் பண்ணதுனால அவர் சாகலை, அவர் 3 பட்சியாக பறந்து போயிட்டார். இப்போ குருவை கொண்ட பிரம்மஹத்தி பாபம் வந்துடுத்து இந்திரனுக்கு. என் பாபத்தை வாங்கிடுவாளுக்கு நான் ஃப்ரீயாக ஒன்று கொடுப்பேன், யார் வாங்கிக்கிறீங்களே என்று கேட்க உடனே ஸ்திரீகள்லாம் வந்தாலாம். நான் ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை ஃப்ரீன்னு சொன்னால் போகிறோம், கூட்டமாக வருவா, ஒரு நல்ல புடவையும் ஒரு கொசு வலையும் கிடைக்கும், பரவாயில்லன்னு வாங்கிட்டு போவோம். அது மாதிரி ஸ்திரீ பூஜல துருமைரேனஹா அப்படி 4 பேருக்கு பாவத்தை பிரித்து கொடுத்தான். உடனே அந்த விஸ்வரூபனுடைய அப்பா துவஷ்டா என்பவர் இந்திரனை கொள்றதுக்குன்னு மந்திர ஜபம் பண்ணினார், யாகம் பண்ணினார். அந்த யாகத்தில் மந்திரம் கரெக்டாக சொல்லணும், அதில் ஸ்வரம் மாறிடுதுன்னா அர்த்தம் மாறிடும். தமிழ் வேதம்னு சொல்கிறோமே திருப்பாவையே கரெக்டாக சொல்லணும். சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரைசுரைப்பர் 2 மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். இந்த சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இதை விடாமல் யார் சொல்கிறாளோ அவர்களுக்கு பெருமாள் அனுகிரகம் கிடைக்கும். அதே சொல்லும்போது மாற்றி சொன்னோம்னா சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே அப்படின்னா தப்பாமேன்னா தப்புன்னு அர்த்தம் ஆகிடும். அது சொல்கிற அந்த டோனை வச்சு அதுதான் ஸ்வரம்னு பேர், அர்த்தம் மாறும். சௌக்கியமாக இரு அப்படின்னா ஒரு அர்த்தம், சௌக்கியமாக இரு அப்படின்னா ஒழிஞ்சி போகணுன்னு அர்த்தம். அப்போ சொல்கிற அந்த டோனில் அர்த்தம் மாறிடும். அது மாதிரி இங்கே என்னாச்சு, இந்திரனை கொல்றதுக்கு பையன்னு மந்திரம் சொல்ல போய் இந்திரனால் கொல்லப்படக்கூடிய பையன்னு அர்த்தம் மாறிடுச்சு. அந்த ஸ்வரம் மாறினதுனால அதுலேருந்து விருத்ராசுரன் ஒருத்தன் கிளம்பி வரான். தேவர்கள்லாம் பயந்து பெருமாள்கிட்ட போய் சொல்ல, பெருமாள் சொன்னார், ததீச்சின்னு ஒரு ரிஷி இருக்கார், அவர் நாராயண கவச்சம் ஜபம் பண்ணி அவர் முதுகெலும்பே நாராயண கவச்சமாக ஆகிடுச்சு. நம்ம ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணினோம்னா நம்ம உடம்பே மந்திரமாக ஆகிடும், மந்திரமூர்த்தியும் அமூர்த்திக்கும். அதனால தான் மகான்களை பார்த்தா அவளை தொட்டா ஒரு பவர்னா, எங்கள் குருநாதரெல்லாம் அப்படியே பாகவத ஸ்வரூபம், மந்திரஸ்வரூபம், மந்திரமூர்த்தின்னு பேரே வச்சுப்பா. சில பேர் வேதம் சொல்கிறவா வேதமூர்த்தின்னே இருப்பா. அப்படி அவர் நாராயண கவச்சமாகவே ஆயிடுத்து வரும் உடம்பே. அவர்கிட்ட முதுகெலும்பு வாங்கிட்டு போனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ததீச்சி மகர்ஷி கிட்ட போய் கொஞ்சம் உங்கள் முதுகெலும்பு வேணும் என்று சொல்ல, சரின்னு அவர் தியானத்தில் உடம்பை கொடுத்துட்டார். இப்போல்லாம் உடம்பை தியானம் பண்ணுறாளே, கண்ணை கொடுக்குறேன் காதை கொடுக்குறேன்னு, அது முதல்ல அவர் தான் ஆரம்பித்து வச்சார்னு நினைக்கிறேன். என் எலும்பை எடுத்துக்கோன்னு அவர் தியானத்துக்கு போயிட்டார். அவருடைய முதுகெலும்பை எடுத்துட்டு இந்திரன் சண்டைக்கு வரான். அப்போ அசுரர்கள் பயந்து ஓடுறார்கள். அப்போ விருத்ராசுரன் சொன்னான், பிறந்தா சாவு நிச்சயம், அந்த சாகிறது 2 விதமாக சாகணும், அது ரொம்ப நல்லது. ஒன்று தியானத்தில் பகவானை நினச்சிண்டு உயிரை விடணும். அதுக்கு சக்தி இல்லைன்னா ஆர்மியில் சேர்ந்து நாட்டை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்காளோ, அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக யுத்தம் பண்ணி யார் உயிரை விடுறானோ அவனுக்கு நல்ல கதி கிடைக்கும். இவ 2 பேருக்கு தான் நல்ல கதி கிடைக்கும்னு பாகவதம் சொல்கிறது. தௌ சம்மதோ இகமிருத்யு துராபவ். நாட்டை காப்பாற்றுறதுக்காக இன்றைக்கி அவள் பார்டரில் நிற்கிறதுனால தான் நம்ம நிம்மதியாக இங்கே நம்ம பஜனை பண்ணிட்டு இருக்கோம். இல்லைனா அவன் எதாவது பாமை போடுவான், எதாவது போடுவான், தீவிரவாதிகள் வருவா, அதெல்லாம் காத்துட்டு நிற்கிறார்களே. அங்கேருந்து வர தீவிரவாதி கூட தப்பு இல்லை, இங்கே இங்கேருந்து அங்கே சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க சில பேர். இவெல்லாம் மறைமுக தீவிரவாதிகள் நம்ம உள்ளூக்குள்ளேயே சில பேர் இருக்காங்க. அவள் தான் ரொம்ப இன்னும் டேஞ்சர். இருந்தாலும் நமக்காக யார் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்குன்னு போரில் உயிரை விடுறானோ அவனுக்கு நல்ல கதி கிடைக்கும். அதனால் நம்ம சண்டை போடலான்னு வரான் விருத்ராசுரன். அந்த டயத்தில் பகவானை பிரார்த்தனை பண்ணுறான். பகவானே, எனக்கு வேறு ஒன்றும் அவசியம் இல்லை, உன் திருவடி தான் வேணும். அகம் ஹரே தவ பாதை கமூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயகா. அழகான ஸ்தோத்திரம் விருத்ராசுரனுடைய ஸ்தோத்திரம். அதை கேட்டு இந்திரனே ஆச்சரியப்பட்டு விருத்ராசுரனை பார்த்து சொன்னான், நீ தான்ப்பா தேவன், நான் இப்போ அசுரனை ஆயிட்டேன் என்று விருத்ராசுரனை கொண்டாடினான். கடைசியில் விருத்ராசுரன் இந்திரனை முழுங்கிட்டான். இந்திரன் அவன் வயத்தை கிழிச்சின்னு வெளியில் வந்து விருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணினான். அந்த விருத்ராசுரனுக்கு நல்ல கதி கிடச்சிது, இந்திரனுக்கு சொர்க்கம் கிடச்சிது. இதை கேட்குறவாளுக்கும் நல்ல கதி கிடைக்கும், அவர்களுக்கும் நல்ல க்ஷேமங்கள்லாம் ஏற்படும் என்று சொல்ல. அப்போ தான் பரீட்சித்து கேட்டான்,
விருத்ராசுரன் ஒரு அசுரனாச்சு, அவனுக்கு எப்படி பக்தி வந்தது என்று கேட்க, அந்த விருத்ராசுரன் போன ஜென்மாவில் பூர்வ ஜென்மத்தில் சித்திரகேதன் ஒரு ராஜாவாக இருந்தான். குழந்தை இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது அங்கிரசு மகர்ஷி அனுகிரகத்தினால ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தைய பார்த்துட்டே இருக்கும்பொழுது எந்த ராணிக்கு குழந்தை பிறந்ததோ அந்த ராணி கூட இருக்கான், பாக்கி ராணிக்கிட்ட போகலை. அதனால் பாக்கி ராணிக்கெல்லாம் விஷத்தை வச்சு குழந்தைய கொண்டுட்டார்கள். குழந்தை போயிடுத்துன்னு அழுதுன்னு இருக்கான். அப்போ அங்கிரசும் நாரதர் வந்து, ஏன்பா அழற, குழந்தை போயிடுத்து சாமி, குழந்தை தான் இருக்கேன்னு. குழந்தை உடம்பு இருக்குது, உயிர் போயிடுத்து. உயிர் தான் நீ பார்த்ததே இல்லையே, பார்த்தாட்டு தானே ஆசை வரும். நம்ம கையில் இருக்கிற வழி தான் பைசா நமக்கு சொந்தம், அது அடுத்தவனுக்கு கொடுத்துட்டோன்னா அவனுக்கு சொந்தம். அது மாதிரி இந்த ஜீவன் போயின்னு இருக்குப்பா, நீ இதில் ஆசைப்படாதே என்று அந்த ஜீவன் மூலமாகவே உபதேசம் பண்ணினார் நாரதர். அந்த ஜீவனே கேட்டது, எந்த ஜென்மாலும் எனக்கு இவன் அம்மா அப்பான்னு. உடனே இந்த சித்திரகேது ஞானம் வந்து சங்கர்ஷண மந்திரத்தை உபதேசம் வாங்கி 7 நாளைக்கு ஜபம் பண்ணினான். சங்கர்ஷண பகவான் பிரத்யட்சமாகி அவனுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணி ஒரு விமானத்தை கொடுத்தார். இந்த விமானத்தில் நீ பஜனை பண்ணிட்டு போயின்றுன்னு. வித்யாதரர்கள்னு சில பேர் தேவர்கள் வகையில் அவெல்லாம் பாட்டு பாடுவார்கள், வித்யாதரர்கள் கந்தர்வர்கள்லாம். அப்படி பாட்டு பாடிண்டே போகும்பொழுது கைலாசத்தில் பரமேஸ்வரனை பார்த்தார். கைலாசத்தில் பரமேஸ்வரன் பார்வதியை மடியில் வச்சுன்னு இருக்கார். உடனே கிண்டல் பண்ணினான். சாதாரண மனுஷங்கூட மனைவியை தனியாக ரகசியமாக தான் ரூமுக்குள்ளே தான் மனைவியை மடியில் வச்சுப்பான். இவர் என்னடான்னா உபதேசம் பண்ணுறேன் தட்சிணாமூர்த்தின்னு எதிர்க்க 4 பேரை உக்காத்தி வச்சுட்டு மடியில் பார்வதியை வச்சுட்டு இருக்காரேன்னு கிண்டல் பண்ணினான். உடனே சிவன் பேசாமல் இருந்துவிட்டார். அப்போ தான் பார்வதி சொன்னால், பெரியவா வந்து என்ன வேணால் பண்ணலாம், அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. சிவன் ஏன் பார்வதியை வச்சுட்டு இருக்காருனா, சக்தியும் சக்திமானும் பிரிக்க முடியாது, ரெண்டும் ஒன்று தான்னு காட்டுறதுக்காக பார்வதியோடு உட்காந்துருக்கார். இதை நீ புரிஞ்சிக்கலையேப்பா, இது மாதிரி பெரியவாளை பரிகாசம் பண்ணுறது இருக்கே, அது அசுர ஸ்வபாவம், அதனால் நீ அசுரனா போன்னு சபிச்சால். உடனே அவன் கவலைப்படலை, நான் அசுரனாக போனாலும் பரவாயில்லை, தேவனாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டியது பக்தி தான், ஹரிபக்தி தான் என்று சொல்ல பார்வதியே ஆச்சரியப்பட்டாள். அதன் பிறகு மருத்துக்களுடைய கதையை சொல்கிறார். 49 காற்றுனால தான் இந்த உலகமே நடக்கிறது. நம்ம உடம்புலேயே 10 காற்று இருக்குது. உலகத்தில் சில காற்றுகள், அதுதான் மேகத்தை சேர்க்கறது, சிலது மேகத்தை பிரிக்கிறது, இப்படி பலவிதமான காற்றுகள். அந்த காற்றுகள் உண்டான கதை மருத்துக்களுடைய கதைன்னு பேர். அந்த கதையை சொல்லி 6வது ஸ்கந்தத்தை முடித்தார். அதன் பிறகு 7வது ஸ்கந்தத்தில் ஆரம்பத்தில் பரீட்சித்து ஒரு கேள்வி கேட்டான். பகவான் எல்லாருக்கும் பொதுன்னு சொல்கிறார்கள், பகவானுக்கு பேதம் கிடையாது, படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, இப்படிலாம் பேதம் கிடையாதுன்னு சொல்கிறா. ஆனால் கதையில் பார்த்தா தேவர்கள்னால் ஹெல்ப் பண்ணுறான், அசுரர்கள்னால் அடிக்கிறான். அப்போ பகவானுக்கு ஜாதி துவேஷம் இருக்கான்னு கேட்டான். அப்போ ஜாதி துவேஷம் பகவானுக்கு இல்லைப்பா, அந்த காலத்தை அனுசரித்து பகவான் ஹெல்ப் பண்ணுவார். சத்துவகுணம் இருந்தால், எப்போ உலகத்தில் சத்துவகுணம் இருக்கோ அப்போ தேவாளுக்கும், ரஜோகுணம் இருக்கும்பொழுது அசுராளுக்கும், தமோகுணம் இருக்கும்போது பூத பிரேதங்களுக்கு எல்லாருக்குமே பகவான் ஹெல்ப் பண்ணுவார்ப்பா. அந்தந்த காலத்தை அனுசரித்து ஹெல்ப் பண்ணுவார். அப்போ காலம்தான் பெருசானா, அந்த காலமும் பகவான் கையில் சக்கரமாக வச்சுன்னு இருக்கார். பகவான் வந்து ஜாதி பேதம் பார்க்குறது இல்லை. அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு அசுரனுடைய பையன், அந்த அசுரனுடைய பையன் பிரஹ்லாதனை பகவான் காப்பாற்றின கதையை சொல்கிறேன்னு ஆரம்பித்தார். தர்மபுத்திரருடைய ராஜசூய யாகத்தில் தர்மபுத்திரருக்கு நாரதரை சொல்கிறதா இந்த கதையை சொல்கிறார். ஏன் சொன்னார்னா, சிசுபாலன்னு ஒருத்தன் இந்த தர்மபுத்திரர் கிருஷ்ணனை பூஜை பண்ணவுடனே திட்டினான். கிருஷ்ணனை தர்மபுத்தர் பூஜை பண்ணணுன்னா தனியாக ரூமில் வச்சு பூஜை பண்ணட்டும், ஏன் எங்களெல்லாம் கூப்பிட்டு பூஜை பண்ணணும்? அந்த கிருஷ்ணன் ஒரு யாதவன், அவனுக்கு போய் இந்த தர்மபுத்தரை பூஜை பண்ணலாமா எங்களுக்கு எதிர்த்தாப்புலன்னு கிருஷ்ணனை திட்டினான். கிருஷ்ணன் சக்கரத்தை போட்டார், அவன் கழுத்தை வெட்டினார். அதுலேருந்து ஒரு ஜோதி வந்தது, பகவானுடைய சரணத்தில் ஐக்கியமாச்சு. உடனே தர்மபுத்தருக்கு ஆச்சரியம், பகவானை யார் திட்டுறானோ அவன் எப்படி சாகணும்னா நாக்கில் கேன்சர் வந்து போகணும். ஆனால் இவன் வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி எப்படி மோட்சத்துக்கு போனான்னு கேட்டார். அதுக்கு சொன்னார், அவன் திட்டுறதோ ஸ்தோத்திரம் பண்ணுறதோ முக்கியம் இல்லை, பகவானுடைய நினைவு வேணும். சில பேர் புஸ்தகத்தை வச்சு படிச்சுட்டே இருப்பார்கள், மனசு எங்கேயாவது இருக்கும். திட்டுறவன் என்ன பண்ணுவான், பகவானை ரொம்ப நன்னா தியானம் பண்ணுவான்.
நம்ம யாருக்கிட்ட நம்ம சண்டை போடுறோமோ அவன் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அயோக்கிய போய் அப்படி பண்ணாமல் பாருன்னு அவனையே நினச்சிட்டு இருப்போம். நம்ம யார்கிட்ட பிரியமாக இருக்கோமோ அவன் ஞாபகம் கூட வராது. அப்போ என்னடா தியானம் முக்கியம் நமக்கு. அந்த தியானத்துக்கு இது ஒரு சம்பிரம்ப யோகம்ங்கிறார். திட்டவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் இருக்கானே அவன் நன்னாவே பகவானை தியானம் பண்ணுறான். அதனால தான் எனக்கு வர கடவுள் இல்லையே சொல்கிறவனுக்கு கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிறான். ஏண்டாண்ணா அவன் நன்னா என்னோட நன்னா தியானம் பண்ணுறான் அவன். அப்போ என்னடாண்ணா அந்த தியானந்தான்ப்பா முக்கியம். இந்த சிசுபாலன் பூர்வ ஜென்மத்தில் ஹிரண்யகிசிபுவாக இருந்தான். அப்போ தம்பி ஹிரண்யாட்சனை வராக பெருமான் வதம் பண்ணினான்னு கேள்விப்பட்டு சூலத்தை எடுத்து பிரதிஜை பண்ணினான். மத்சூல பின்ன கிரீவஸ்ய பூரினா ருதிரேன வை ருதிரப்பிரியம் தர்ப்பயிஷ்யே பிராதரம் மே கதம் யதா. என் தம்பியை பகவான் பன்னி ரூபத்தில் வதம் பண்ணினான். அதுக்கு பதில் இந்த சூலத்தினால் விஷ்ணுனுடைய மார்பை குத்தி கிழித்து அந்த இரத்தத்தை எடுத்து தர்ப்பணம் பண்ணுவேன்னு சபதம் பண்ணி கோரமாக தபஸ் பண்ணினான். பிரம்மாவை குறித்து பிரம்மா என்ன வேணும்னு கேட்டார். நான் சாகக்கூடாதுன்னு வர வேணும். பிரம்மா சொன்னார், அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, ஒரு நாளைக்கு பிறந்தா சாக தான் ஆகணும், வேறு ஏதாவது கேளு. அப்படின்னா மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, உள்ளே சாகக்கூடாது, வெளியில் சாகக்கூடாது, பகலில் சாகக்கூடாது, ராத்திரியில் சாகக்கூடாது, உயிருள்ள பொருளால் சாகக்கூடாது, உயிர் இல்லாத பொருளால் சாகக்கூடாது, உம்மால் படைக்கப்பட்ட யாராலையும் சாகக்கூடாதுன்னு வரம் கேட்குறான். பிரம்மாவுக்கே புரியல, 4 தலையும் சுற்றுறது. ஏதோ கேட்குறான்னு தான் புரிஞ்சுது. அவருக்கு ஒரே வார்த்தை சொல்லியிருக்கார் பகவான். யார் என்ன கேட்டாலும் ததாஸ்து ததாஸ்து சொல்லுன்னு சொல்லியிருக்கார். அவருக்கு 4 எழுத்து ததாஸ்துன்னார். பிரம்மா கிளம்பிவிட்டார். உடனே இந்த ஹிரண்யகசிபு என்ன பண்ணினான்? இந்திரன், அக்னி, யமன், வருணன், வாயு எல்லா தேவர்களையும் அடக்கி தானே 3 உலகத்துக்கும் ராஜாவாக இருக்கான். இந்த தேவர்கள்லாம் பகவானை பிரார்த்தனை பண்ணினார்கள். பகவான் சொன்னான், நீங்கள் கவலைப்படாதீங்கோ, அந்த ஹிரண்யகசிபுக்கு 4 குழந்தை பிறக்கும். ஹ்லாதன், அனுஹ்லாதன், சம்ஹ்லாதன், பிரஹ்லாதன்னு. அப்போ 4வது பையன் பிரஹ்லாதனை எப்போ கஷ்டப்படுத்துவானோ அப்போ நான் உங்களை காப்பாற்றுவேன். ஏன் பிரஹ்லாதனை கஷ்டப்படுத்தினா தான் காப்பாற்றுவேல, நாங்கள் கஷ்டப்பட்டால் பரவாயில்லையான்னு? இல்லை, நான் வரணும்னா என் பேரை நீங்கள் சொல்லணும். அந்த பிரஹ்லாதன் தைரியமாக நாராயணா நாராயணான்னு சொல்லுவான். நீங்களும் போய் ஹிரண்யகசிபு முன்னாடி போய் நாராயணா நாராயணா 1 ஹவர் பஜனை பண்ணுங்க, நான் பின்னாடி வரேன்னு. நீங்கள் நாராயணா சொன்னால் அவன் நாக்கை வெட்டிடுவான். அப்படின்னா பயந்துட்டு இருங்கோ, தைரியமாக சொல்கிறதுக்கு பிரஹ்லாதன் வருவான். தேவர்களும் காத்துன்னு இருக்கிறார்கள். பிரஹ்லாதனும் பிறந்தான். 5 வயசானவனை ஸ்கூலில் கொண்டு விட்டான். ஸ்கூலில் வாத்தியார் பாடம் சொல்லித்தார். முதல்ல பிரேயர் ஹிரண்யாய நமகான்னு சொல்லி கொடுத்தார். பிரஹ்லாதன் நாராயணாய நமகான். நான் வாத்தியார் சொன்னார், இதெல்லாம் பழைய சிலபஸ், அதெல்லாம் மாற்றியாச்சு, நாராயண நமகெல்லாம் மாற்றியாச்சு, இப்போ புது சிலபஸில் ஹிரண்யாய நமக தான் போட்டிருக்கு. அந்த காலத்தில் ஹரிச்சுவடின்னு ஆரம்பிப்பார்கள். ஹரிஸ்ரீ கணபதைய நம ஹரி நமோஸ்துன்னு ஆரம்பிக்கும். இப்போ ஹரிச்சுவடிலாம் எடுத்துட்டா. புதுசாக இப்போ பாடலாம் ABC ஏதோ கத்தணும். அது மாதிரி புது பாடம் இந்த சிலபஸை முதல்ல மாற்றினவன் ஹிரண்யகசிபு தான். அதனால் எல்லோரும் ஹிரண்யாய நமகான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். பிரஹ்லாதன் மாத்திரம் நாராயணாய நமகான். நான் வாத்தியார் சொன்னார், இந்த சிலபஸ்லாம் இப்போ இல்லைப்பா, நாராயணா சொல்லாதேன்னா. அவனால் நாராயணா சொல்லாமல் இருக்க முடியாது. நாராயணா நாராயணா சொல்லிட்டு இருந்தான். வாத்தியார் பார்த்தார், நமக்கே நாராயணா சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, இவனை வச்சுன்னு நம்ம சொல்லலாம்னு பிரஹ்லாதனை உட்காத்தி வச்சுட்டு, பிரஹ்லாதா நாராயணா சொல்லாதே, நாராயணா சொல்லாத, நாராயணா சொல்லாதேன்னு வாத்தியார் 100 தடவை நாராயணா சொல்கிறான். ஒரு நாளைக்கு லீவுக்கு வந்தான் பிரஹ்லாதன். படித்தத்தில் நல்ல பாடத்தை சொல்லுன்னான். பிரஹ்லாதன் சொன்னான், எந்த வீட்டில் பஜனை பண்ண முடியலையோ அந்த வீடு ஒரு காடு மாதிரி, அந்த வீட்டை விட்டு காட்டுக்கு போகிறது பெட்டர். ஏன்னா நல்ல அந்தரிக்ஷம்னா என்ன, இப்போ என்ன சொல்கிறதுக்கு, சமஸ்கிருதத்தில் அந்தரிக்ஷங்கிறத விட சுற்றுச்சூழல்ங்கிறாளே, அந்த சுற்றுச்சூழல் நல்லா ஆகணும். அந்த சுற்றுச்சூழல் நல்லா ஆகணுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. முதல்ல இந்த பூமி சுத்தமாக இருக்கணும். அந்த பூமி சுத்தமாக இருந்தால் தான் பூமியில் விளையக்கூடிய அந்த அன்னம் சுத்தமாக இருக்கும். அந்த சாப்பாடை சாப்பிட்டா நம்ம மனசு சுத்தமாகும். நம்ம மனசு ஏன் சுத்தமாக ஆகலைன்னா அந்த பூமியே அசுத்தமாக இருக்குது. ஏன் பூமி அசுத்தமாக இருக்குன்னா பூமியில் ஓடுற தண்ணி அசுத்தமாக இருக்குது. இப்போ காவேரி, கங்கை எல்லா நதியிலையும் கங்கை பாதி ஓடினா பாதி சாக்கடை ஓடுறது. கூவமே ஒரு நதியாக தான் இருந்தது, அடையாறு ஆறாக இருந்தது. இதில் எல்லா ஆறு இப்போ மெட்ராஸில் ஆறாக ஓடலை, சாக்கடையாக ஓடின்னு. ஏண்டாண்ணா தண்ணி கெட்டு போயிடுச்சு. பூமி சுத்தமாகனா பூமியில் ஓடுற தண்ணி சுத்தமான இருக்கணும், தண்ணி கெட்டு போச்சு. தண்ணிக்கு காரணம் நெருப்பும் கெட்டு போயிடுச்சு.
அந்த காலத்தில் ஹோமம் பண்ணுற புகை தான் நிறைய இருந்தது. வீட்டுக்கு வீடு ஹோமம் பண்ணுவார்கள், கணபதி ஹோமம் அந்த ஹோமம்னு. இப்போ காலங்காலத்தில் எல்லா இடத்துலையும் குப்பையை சேர்த்து நெருப்பை பற்ற வச்சுருக்கான். இந்த குப்பை நெருப்பு குப்பை புகை தான் ஜாஸ்தி ஆகிறதே தவிர இந்த ஃபேக்ட்ரி புகையும் குப்பை புகையும் இதுதான் இருக்குது. நல்ல புகை வந்தால் தான் மழை கிழ வந்து நல்ல மழையாக போயும். அப்போ நெருப்பும் சுத்தமாக இல்லை. அப்புறம் காற்றும் சுத்தமாக இல்லை. இப்போ எல்லாம் நல்ல தண்ணின்னு இப்போ எல்லோரும் பாட்டிலில் வாங்கி குடிக்கிற மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவான், நல்ல காற்றுன்னு பாட்டிலில் கொடுப்பா, அதை வந்து மூக்கில் சொருக்கிட்டு அவா ஆக்சிஜன் வச்சுன்னு போவேன். அது மாதிரி ஆகிடும் போல கொஞ்ச நாளைக்கு. அவ்வளோ அந்த அளவுக்கு பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகிடுது. அப்போ காற்று சுத்தமாக இல்லை. காற்று சுத்தமாக இல்லைன்னா அதுக்கு காரணம், காற்றுக்கு காரணம் ஆகாயமும் சுத்தமாக இல்லை. ஆகாயத்தில் சத்தம் நல்ல சத்தமாக கேட்கணும். இப்போ எங்கே பார்த்தாலும் வீட்டுக்கு வீட்டு, ஃப்ளாட்டுக்கு ஃப்ளாட்டு, மொபைலுக்கு மொபைல், சினிமா பாட்டு, வேண்டாத சீரியல் தான் ஓடின்னு இருக்கே தவிர 1000ல் ஒருத்தன் தான் நல்ல பாட்டை ஏதாவது ஒருத்தன் கேட்பான். ஏதோ இங்கே சமைக்கிற மாமா ஏதோ பஜனை கேட்டுட்டே சமைக்கிறார், பரவாயில்ல நல்ல சமையலாக போடுறான்னு நினச்சிருந்தேன். ஏன்னா பாக்கி எல்லோரும் ஏதோ வேண்டாத பாட்டும் வேண்டாத இதுதான், எல்லாம் நல்ல சத்தமே இல்லை. அப்போ முதல்ல ஆகாயம். அதனால தான் அந்த காலத்தில் கோவிலை கட்டி பஜனை மடம்னு கட்டி வேத பாடசாலைன்னு வச்சதுன்னா என்னன்னா, இந்த வேத சப்தம் இந்த பஜனை சப்தம்லாம் கேட்டு ஆகாயம் சுத்தமாகி, அப்புறம் காற்று சுத்தமாகி, நெருப்பு சுத்தமாகி, அப்புறம் நீர் சுத்தமாகி, அப்புறம் நிலம் பூமி சுத்தமாகி, அப்புறம் பூமியில் விளையக்கூடிய அன்னம் சுத்தமாக இருந்து அதை சாப்பிட்டா தான் மனசு சுத்தமாகும். இது பெரிய ப்ராசஸ். அது இவ்வளோ நான் ஏதோ கதையில் தான் சொல்லலாம். சுத்தமாக்கணும் பகவான் தான் அது எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுத்து நல்ல சத்தமாக ஆகாசத்தில் கேட்க வைக்கணும். அதுதான் இங்கே பிரகலாதன் சொல்கிறான். அந்த இப்போ வீட்டுக்கு வீடு அவர்கள் சொல்லாத போனாலும் ஒரு மிஷின் ஒன்று இருக்குது, அதை ஆன் பண்ணால் போகிறோம், அது பாட்டு மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கும். அது மாதிரி வீட்டுக்கு அது மிஷின் மாத்திரம் மந்திரம் சொன்னால் போகாது, நம்மளும் கூட கொஞ்சம் நேரம் சொல்லணும். அது மாதிரி வீட்டை விட்டு காட்டுக்கு போகிறது பெட்டர்னான். இவன் ஏதோ வளர்றான்னு விட்டுட்டார்கள். மறுபடியும் 2ஆம் தடவை வந்தான். நல்ல பாடத்தை சொல்லு என்று கேட்க, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். பகவானுடைய கதையை கேட்கணும், பகவானுடைய நாமத்தை சொல்லணும்னு 9 விதமான பக்தியை சொன்னான். இரண்யகிசிபுக்கு கோபம் வந்து கொடுத்து வாத்தியாரை பார்த்து கேட்டான், என்னடா சொல்லி கொடுத்தேன்? நான் சொல்லித்தரலை, வேற எங்கேயோ படிச்சிருக்கான். எங்கடா படித்தேன்னு பிரகலாதனை பார்த்து கேட்க, நானாக படிக்கலப்பா, அதுக்கு தானாக எனக்கு வந்து கொடுத்து. யாராவது ஒரு குரு கிருபை இருந்தால் தான் நல்ல விஷயத்தில் புத்தி போகும். எனக்கு யாரோ ஒரு குரு எனக்கு தெரியாமல் கிருபை பண்ணியிருக்காருன்னு நான். என் பையன்னு பார்க்க வேண்டாம், வதம் பண்ணுங்கள்னார்கள். பிரகலாதனை சூளத்தினால் குத்தினா சூளம் உடையிறது, நெருப்பில் போட்டால் நெருப்பு ஜில்லுன்னு ஆகிறது, கடலில் போட்டால் அப்படியே மிதக்கிறான், மலையிலேருந்து கீழே உருட்டினா பூ மாதிரி விடறான். நம்மலாம் மலையிலேருந்து விழுந்தால் உடம்பு செதறி போயிடும். ஆனால் மலையிலேருந்து பிரகலாதன் விழும்பொழுது இப்படி மார்பை கட்டின்னு மல்லாக்க விழுந்தானான். சாதாரணமாக மலையிலேருந்து விழும்போது குப்புரை கடிச்சு தான் எல்லோரும் விழுவார்கள். இவன் குப்புரை விழாமல் ஏன் இப்படி மல்லாக்க விழுந்தான்னா, பிரகலாதன் நினைக்கிறான், என் நெஞ்சில் பகவான் இருக்காரே, என் ஹிருதயத்தில் இருக்கிற பகவானுக்கு அடிபடக்கூடாதுன்னு மார்பை கட்டிந்து இப்படி மல்லாக்க விழுந்தான். நம்மளாம் மலையிலேருந்து விழுந்தால் பகவானே என்ன காப்பாற்றுமோ, இவன் பகவானை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். அதான் அந்த பிரகலாதனுடைய பக்தி. அப்புறம் பாடசாலைக்கு அழைச்சின்னு போனார்கள். அந்த குழந்தைகளை பார்த்து பிரகலாதன் சொன்னான், சின்ன வயசில் விளையாடி டயத்தை வேஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் பெரியவனானால் படிக்கணும்னு டயத்தை வேஸ்ட்டாக போக்குறேன், அப்புறம் கல்யாணம் ஆகிடுத்துனா குடும்பத்தை பார்த்துட்டு டைம் வேஸ்ட்டாக போகிறது. ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறவன் சின்ன வயசில் பக்தி பண்ணணும். சில பேர் சொல்லுவாள், எல்லாம் ரிட்டையர் ஆனால் கோயிலுக்கு குளம்லாம் போய்க்கலாம் சார், இப்போ சின்ன வயசில் என்ன அவசரம்பா. ரிட்டையர் ஆனால் அப்புறம் கோயில் குளம் போய் பகவானை பார்த்துக்கலான்னா, ரிட்டையர் ஆன பிறகு என்னத்தை பார்க்க முடியும்? ஏன் ரிட்டையர்மெண்ட்டே கொடுக்குறான்னா, அவனுக்கு கண்ணில் சக்தி இல்லை, காதில் சக்தி இல்லை. ஏயை தட்டுறானா கம்ப்யூட்டரில் பிஏ தட்டின்னு இருக்கான். இன்னும் வேலைக்கு லாய்க்கில் போய்ட்டு வாப்பான்னு ரிட்டையர்மெண்ட்டே உடம்புல தெம்பு இல்லைன்னு தான் கொடுக்குறான். அப்போ உடம்புல தெம்பு இல்லாத டயத்தில் போய் நம்ம பக்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உடம்புல சக்தி இருக்கும்போதே பக்தி பண்ணணும். பக்தி பண்ணுறதுனா என்னடனா, அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லணும்னு பிரகலாதனே சொல்லித்தரான். நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே,
நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே கோவிந்த ஹரே 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 ஜெய ஜெய கோபால ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே. குழந்தைகள்லாம் பஜனை பண்ணால் கடைசியில் பள்ளிக்கூடம் பஜனை கூடமாக போயிடுச்சு. வாத்தியார் 2 பேரும் சுப்புன்னு சத்தம் போட்டு பார்த்தா பசங்க ஒன்றும் சொன்ன பேச்சை கேட்கல, எல்லாம் ஜெய ஜெய கோவிந்தான்னு பஜனை பண்ணுறதை பார்த்துட்டு வாத்தியாரும் ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஜெய கோவிந்தன்னு அவனும் பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதில் வாத்தியார் பார்த்தா இங்கே இருந்தால் நம்மளே கெட்டு போயிடுவோம் போல இருக்கு, முதல்ல நல்லதாக ஆகிடுவோன்னு அவளுக்கு கவலையாக இல்லை. இது அவன் மாற்றி புரிஞ்சுட்டுருக்கான். உடனே ஹிரண்யகசிகிட்ட போய் சொன்னான், உங்கள் பையன் தான் கெட்டது போகாதுன்னு எல்லாரையும் கெடுத்து விட்டான். உடனே ஹிரண்யகசிபு வரான், டேய் பிரஹ்லாதா, என்னை எதிர்க்கிறியே, உனக்கு என்னடா பலம்? சாசனம் கிம் பலோத்யகாக. பிரஹ்லாதன் கேட்டான், இவ்வளோ பலமாக பேசுகிறியே, உனக்கு என்ன பலம்னு கேட்டான். பிரம்மா வரம் கொடுத்த பலத்தில் பேசுகிற, அந்த பிரம்மாவுக்கு வரம் கொடுக்குற பலமே அந்த பகவானுடைய பலம்தான். அந்த பகவான் எங்கடா இருக்கான்? அந்த விஷ்ணு எங்கே அப்படின்னு கேட்டான். விஷ்ணுவா எல்லா இடத்துலையும் இருக்கார். எல்லா இடத்துலையும் இருக்கார்னா இந்த தூணில் இருக்காரா அப்படின்னு கேட்டான். தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார். நீ சொன்ன மாதிரி இந்த தூணை உடைப்பேன், அந்த தூண்லேருந்து பகவான் வருவாரா? பிரகலாதன் சொன்ன, தூணுக்குள்ளே பகவான் இருக்கார், உடைச்சா வருவாரான்னா அவர் இஷ்டம் இருந்தால் அவரை பார்க்கலாம். எல்லாரும் ஹிருதயத்தில் நெஞ்சில் பகவான் இருக்காங்கிறா. ஹிருதயத்தில் நெஞ்சில் பகவான், ஹார்ட்டில் பகவான் இருக்காருன்னா உடனே ஒரு ஹார்ட்டு டாக்டரை கூப்பிட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி என் பகவான் எப்படி இருக்கார் என் ஹிருதயத்தில் பாருங்கன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணி பார்க்க முடியாது. அது ஹிருதயத்தில் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. பாலுக்குள்ளே நெய் இருக்கானா? இருக்குது. எங்கே காணுமேன்னா பார்த்தாலாம் தெரியாது. அதுக்கு ஒரு முறை இருக்குது. பாலை காய்ச்சி அதை உர குத்தி தயிராக்கி அப்புறம் தயிரை கடைஞ்சி வெண்ணெயை எடுத்து வெண்ணெயை உருக்கினா நெய்யை பார்க்கலாம். அது மாதிரி ஒரு ப்ராசஸில் பண்ணினா தான் பாலுக்குள்ளே இருக்கிற நெய்யை பார்க்கலாம். பாலுக்குள்ளே இருக்கிற நெய்யை பார்க்குறதுக்கே இவ்வளோ ப்ராசஸ் இருக்குன்னா, அதுமாதிரி ஹிருதயத்தில் பகவான் இருக்காருன்னா அதை பார்க்குறதுக்கு உடனே நெஞ்சு கிழிச்சிலாம் பார்க்க முடியாது. அதுக்கு தியானம் பண்ணி அப்படி பார்க்கலாமே தவிர கிழிச்சி பார்க்குறதுங்கிறது நடக்காது. அதுக்குன்னு அந்த முறை இருக்குது. அப்படி தான் பார்க்கலாம் என்று சொல்ல ஹிரண்யகசிபுக்கு அது புரியல. கடைசி காலத்தில் எல்லாரும் வளருவான்னு சொல்லுவா, உனக்கு கடைசி காலம் நெருங்கிடுது போல இருக்குன்னு பிரகலாதனை தரன்னு இழுத்துண்டு எந்த தூணை காமிச்சானோ அந்த தூணை ஓங்கி ஒரு அடி அடித்தான். அடித்த அடுத்த க்ஷணம் ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோ கண்ணௌ சமாச்சூர்ணயன்னாகுர்ண ஜெகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா புத்ரவः ஸ்ருத்வாயம் கில தைத்யராஜ ஹிருதயே பூர்வம் கதாப்யஸ்ருதம் கம்பः கச்சன சம்பபாத சலிதோப்யம் போஜபூர்விஷ்டராத் दैत्ये दिक्षु विसृष्टचक्षुषि महासंरम्भिनि स्तम्भतः सम्भूतं न मृगात्मकं न मनुजाकारं वपुस्ते विभो किं किं भीषणमेतदद्भुतमिति व्युद्भ्रान्तचित्ते सुरे विस्फोर्जद्धवलोग्ररोमविकसत्वर्ष्मा समाजृम्भसाः तप्तस्वर्णसवर्णघूर्णतितिरूक्षाक्षं सटा केसरप्रोत्कुम्भप्रणिकुम्भिताम्बरमहोजीयात्तवेदं वपुः व्यात्तं व्याप्तमहादरी सकमुखं खड्गोग्रवद्गन्महा निर्गमदृश्यमानसमहादमुष्ट्रायिगोड्डामरम् उत्सर्पत्वलिभङ्गभीषणहणुः ह्रस्वस्थवीयस्तरग्रीवं पीवरदोषतोत्कथनक्रूरां सुदूरोल्बणं व्योमोल्लङ्घि घनाघनोपमघनप्रध्वाननिर्धावितस्पर्धालुप्रकरं नमामि भवतः तं नारसिंहं वपुः गर्जन्तं गर्जयन्तं निजभुजपटलं स्फोटयन्तं हठन्तं रूप्यन्तं तापयन्तं दिवि भुवि दिदितं क्षेपयन्तं क्षिपन्तं क्रन्दन्तं रोषयन्तं दिशि दिशि सततं संहरन्तं भरन्तं वीक्षन्तं घूर्णयन्तं करणिकरसतैः दिव्यसिंहं नमामि स्तम्भे घट्टयतः. தூணை அடித்த அடுத்த க்ஷணம் தூண் 2ஆக பிளக்கிறது, அப்படியே தீப்பொறி பறக்கிறது, ஆஹான்னு அட்டகாச சத்தம் கேட்குறது. என்னென்னு பார்த்தா முதல்ல சிம்மத்தினுடைய முகம் தெரிகிறது. பிடரி மயிர்களும் பாதாளம் போன்ற வாயும் கோரை பற்களும் 3 கண்களும். என்னடா சிங்கம்னா வருதுன்னு பார்த்துட்டே இருக்கான். அப்படியே தூண் கொஞ்சம் கொஞ்சமாக பிளக்கும் பொழுது கழுத்து பரியந்தம் சிங்கம், கழுத்துக்கு கீழே நாராயண ரூபத்தில் வைஜெயந்தி மாலை வனமாலை தரிச்சுண்டு பட்டு பீதாம்பரம் உடுத்திண்டு ஆயிரக்கணக்கான கைகளில் 1000 ஆயுதங்களை தரிச்சுண்டு அந்த ஸ்தம்பத்துலேருந்து நரசிம்மர் ஜம்ப் பண்ணி அப்படி மண்டபத்தில் குதித்தார். குதித்த நரசிம்மன் கிடுகிடுன்னு வளர ஆரம்பித்தார். திவிஸ்பிருஷத் காயம், ஆகாசமுட்டம் வளர்ந்துவிட்டார். ஹிரண்யகசிபும் பெரிய ரூபத்தை எடுத்துட்டு அவனுடைய அசுரர்கள்லாம் ஆயுதங்களை மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தனாக போடுறான்.
யார் யார் என்னென்ன ஆயுதத்தை போடுறானோ அதையே பிடிக்கிறார், அதனாலேயே அவன் அடிக்கிறார். இப்படி கொஞ்ச நேரம் சண்டை போடுறார். ஏண்டனா அவன் வரம் கேட்டிருக்கான், பகலில் சாகக்கூடாது, ராத்திரி சாகக்கூடாதுன்னு. அதனால் சந்தியா காலம் வரணும்னு காத்துன்னு இருக்கார். சந்தியா காலம் ஆன உடனே அடுத்த க்ஷணம் இப்படி பாஞ்சு கிளம்பினார். தப்பிக்கலான்னு பின்னாடி ஓடுறான். பின்னாடிலேருந்து வேற ஒரு நரசிம்மம் 2 ரூபத்தில் வந்து அட்டாக் பண்ணார். முன்னாடியும் பின்னாடி வராருன்னு வலது பக்கம் ஓடினா வலது பக்கத்தில் ஒரு நரசிம்மம், இடது பக்கம் போனால் இடது பக்கத்தில் ஒரு நரசிம்மம், குறுக்க போனால் குறுக்க நரசிம்மம். கடைசியில் என்னடான்னா ஒரு 100கணக்கான நரசிம்ம ரூபத்தை எடுத்துட்டு கிருத்வாட்டஹாசம் கரமுத்ஸ்வனோல்பனம் நிமீலிதாட்சம் ஜகிருகே மகாஜவஹா. ஒரு அட்டஹாசம் பண்ண ஹிரண்யசிபு கண்ணை மூடினான். உடனே எல்லா நரசிம்மரும் ஒன்றாகி அவனை பிடிச்சி தூக்கினா 3 தப்பிக்க பார்க்குறான். விடலை பகவான். ஏன்னா பகவான் யாரையும் பிடிக்க மாட்டார், பிடிச்சா விட மாட்டார். பிடிச்சி தூக்கின்னு போய் வாசப்படியில் உட்காந்துட்டார். ஏன்னா அவன் உள்ளே சாகக்கூடாது, வெளியில் சாகக்கூடாதுன்னு கேட்டான். அதனால் வாசப்படி மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாதுன்னு கேட்டான். மடியில் போட்டுட்டார். மடி மேலே, ஆனால் மடி கீழே தான். பகலில் சாகக்கூடாது, ராத்திரி சாகக்கூடாதுன்னு கேட்டதுனால சந்தியா காலம். உயிருள்ள பொருளால் சாகக்கூடாது, உயிர் இல்லாத பொருளால் சாகக்கூடாதுன்னு வரம் கேட்டான். நகத்துக்கு உயிர் கிடையாது, ஆனால் வெட்டினா வளரும். அந்த நகத்தையே ஆயுதமாக பயன்படுத்தினார். அவன் துள்ளறான். ஹிரண்யகசிபு 2 கையால் அவன் காலை பிடிச்சி அமைக்கினார், 2 கையால் அவன் கையை பிடிச்சி அமைக்கினார். அப்படியே எம்பரான் தன்னுடைய நகத்தினாலும் மார்பு குத்தி இப்படி கிழிச்சார். ஆன்னு கத்துறான். அப்படி ரத்தம் பீச்சி அடிக்கிறது. பாயம் ரத்தத்தை வேற குடிச்சாராம். ஏன்னா பிரகலாதனுக்கு ஜென்மா கொடுத்த ரத்தமாச்சே, வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரத்தத்தை குடித்து அந்த குடலை எடுத்து மாலையாக போட்டுண்ட அட்டகாசம் மண்ணு. தேவர்கள்லாம் பயந்துண்டு ஸ்தோத்திரம் பண்ணார்கள். ஜெய் நரசிம்மா ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய் நரசிம்மா 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 ஜெய் நரசிம்மா ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய் நரசிம்மா. தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணியும் நரசிம்மனுடைய ஆவேச அடங்கலை. இப்படி முழிச்சு பார்க்குறார் எங்கே பிரகலாதன்னு. தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியும் ஆவேச அடங்கலை. கடைசியில் பிரம்மா மகாலட்சுமியை கூப்பிட்டார். மகாலட்சுமி வந்து கரெக்டாக பிரகலாதனை காமிச்சு கொடுத்தால் அவனை அனுப்புங்கோன்னு. உடனே பிரகலாதன் வந்தவுடனே நரசிம்மர் சாந்தமாக ஆனார். அந்த பிரகலாதனை மடியில் வச்சிருந்தார். பிரகலாதன் பகவானுடைய பாதத்தை பார்த்தே ஸ்தோத்திரம் பண்ணினான். என்னை மடியில் வச்சிருந்த மாதிரி எல்லாரையும் மடியில் வச்சுக்கணும் என்று சொல்ல, உன்னையும் என்னையும் யார் நினைக்கிறார்களோ பிரகலாத வரதா சரணம் சரணம் பிரசன்ன நரசிம்மா சரணம் சரணம். பிரகலாத வரதான்னு உன்னையும் என்னையும் யார் நினைக்கிறார்களோ அவர்களையும் காப்பாற்றுவேன் என்று சொல்லி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். பிரகலாதன் சொன்னான், வரம் வாங்குறதுலே கெட்டிக்காரர் எங்கள் அப்பா தான். எவ்வளவு வரம் வாங்கினார். கடைசியில் 2 துண்டாக கிடக்கார். வரம் வேணும்னு ஆசை வரக்கூடாதுன்னு ஒரு வரம் வேணும்னான். உனக்கு வரம் வேண்டாம்ப்பா, எனக்கு கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்குன்னார். அப்போனா எங்கள் அப்பாவுக்கு நல்ல கதி கிடைக்கணும். நான் நீ பிறந்ததுனாலேயே உங்கள் அப்பாவுக்கு நல்ல கதி கிடைச்சிடுத்து, வேறு வரன் கேளு என்று சொல்ல. அப்போ பிரகலாதன் சொன்னால், நான் எங்கே பிறந்தாலும், நாயாக பிறந்தாலும் பண்ணியாக பிறந்தாலும், நான் எங்கே இருந்தாலும் என் மனசு ஒன்னிடத்தில் இருக்கணும். தேஷு தேஷு அச்சலா பக்தி அச்சுதாஸ்து சதாத்வயி. இதை கேட்டோடனே நரசிம்மர் சொன்னார், பிரகலாதா நீ பக்தியில் ஜெயிச்சுட்டப்பா, நான் தோத்துட்டேன், என்னால் கருணை பண்ண முடியல, உனக்கு ஸ்பெஷல் அனுகிரகம் பண்ண போகிறேன். உனக்கு முன்னாடி எத்தனை பக்தர்கள் இருந்தார்களோ, உனக்கு பின்னாடி எத்தனை பக்தர்கள் வருவார்களோ, இப்போ எத்தனை பேர் இருக்கார்களோ, எல்லா பக்தர்களுக்கும் நீதான் ராஜா. பக்தர்களுக்கு ராஜா நீதான். ராஜாவாகணுன்னா சிம்மாசனம் எதுமேன்னா, எல்லோரும் சிம்மாசனம்னு சிம்மத்தினுடைய பொம்மையை போட்டுட்டு சிம்மாசனம் உட்காந்துருப்பான். ஒரிஜினல் சிம்மத்தில் ஏறினாதனே சிம்மாசனமாகும். பிரகலாதனுக்கு தான் ஒரிஜினல் சிம்மாசனம். நரசிம்மர் தன் மடியே சிம்மாசனமாக ஆக்கி, தன் அபயஹஸ்தத்தையே கிரீடமாக வச்சு, தன் ஆனந்த கண்ணீரையே பட்டாபிஷேக தீர்த்தமாக்கி அவனை பக்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஆக்கினார். இந்த கதையை தர்மபுத்திரருக்கு நாரதரை சொல்லும்பொழுது கிருஷ்ணனே கேட்டுருக்கார். பிரகலாதனுடைய பக்தியை முதல்ல சொன்னார். கோஜித் ருததி வைகுண்ட சிந்தா சபல சேத்தனஹா. பிரகலாதன் அந்த பகவானை நினச்சி கண்ணீர் விடுவான் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் கண்ணீர் விடுறார்கள். கிருஷ்ணனும் கண்ணீர் விட்டுட்டே கதை கேட்குறான். கடைசியில் சத்தியம் விதாதம் நிஜபிருத்தியபாஷிதம். நரசிம்மர் வந்தார்ன உடனே எல்லாரும் நரசிம்மான்னு கணத்தில் போட்டுண்டார்கள். உடனே கிருஷ்ணனும் நரசிம்மா காப்பாற்றுன்னா. இதை பார்த்தார் தர்மபுத்திரர். நாரதர் தர்மபுத்திரரை பார்த்து சொன்னார்,
பிரகலாத சரித்திரம் எப்படி இருந்ததுன்னு உங்கள் சிஷ்யன் கதையை நீங்களே சொல்கிறீங்க. சாதாரணமாக சிஷ்யன் குரு பெருமையை சொல்லணும். பாகவதத்தில் என்னடான்னா குரு நாரதர், சிஷ்யன் பிரகலாதன். குரு சிஷ்யன் பெருமையை சொல்கிறார். ஏன்னா குருவுக்கு மிஞ்சின சிஷ்யனாகிட்டான் பக்தியில். அதனால் உங்கள் சிஷ்யன் பரம பாக்யவான் என்று சொல்ல, அப்போ தான் நாரதர் சொன்னார், அந்த பிரகலாதனை விட பாக்கியம் உனக்கு தான்ப்பா. அன்றைக்கி பிரகலாதனுக்கு சொந்த முகத்தை காமிக்காமல் சிங்க முகத்தை காட்டினது யார் தெரியுமா? இந்த கிருஷ்ணன் தான். கூடம் பரம் பிரம்ம மனுஷ்யலிங். இந்த கிருஷ்ணன் தான்ப்பா அன்றைக்கி பிரகலாதனுக்கு நரசிம்மராக வந்தார் என்று சொல்ல, அன்றைக்கி ஒரு க்ஷணம் ஒரு 1 hour வந்தார், பிரகலாதன் கூட இருந்தார். இன்றைக்கி உன் வீட்டில் என்ன பண்ணுறாருனா, உன் வீட்டை குதிரையை குளிப்பாட்டிண்டு, உன் மனைவிக்கு புடவையை வாங்கி கொடுத்துண்டு, உங்கள் வீட்டில் போஸ்ட்டுமேனா நான் தூதனாக போகிறேன்னு பிரிய சுகிருத்வ கலுமா துலேயா ஆத்மார்கனியோ விதிகிருத் குருஷ்ட. வேணும்னா கீதையும் உபதேசம் பண்ணிண்டு, தர்மபுத்தருடைய ரேஷன் கார்டில் குடும்ப மெம்பர் யாரெல்லாம் போடுவாள், அதில் கிருஷ்ணன் அம்மாஞ்சி அப்படின்னு போட்டு கிருஷ்ணன் தர்மபுத்தர் ரேஷன் கார்டில் ஒரு மெம்பராக இருக்கான் கிருஷ்ணன். அப்படி உன் குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்துன்னு எல்லாம் பண்ணுறானே, இந்த கிருஷ்ணன் தான்ப்பா அன்றைக்கி நரசிம்மராக வந்தார் என்று சொல்ல, பார்த்தகா பரமவிஸ்மிதகான்னு தர்மபுத்தர் ஆச்சரியப்பட்டு கிருஷ்ணனை பூஜை பண்ணினார்னு இந்த பிரகலாத சரித்திரம். இதில் என்னடான்னா, பிரகலாதனை மாதிரி உண்மையான பக்தி அவனுடைய நினச்சி பார்க்கணும். 5 வயசு குழந்தை உலகம் முழுக்க தெய்வம் இல்லைன்னு சொல்லின்னு இருக்கு. இவன் மொத்தம்தான் தெய்வம் உண்டுன்னு சொல்கிறான். அவள் அப்பாவோட மிரட்டுறான். உடனே குழந்தை என்ன பண்ணும்? அவள் அப்பா மிரட்டும் போது, அப்பா தூணில் உம்மாச்சி இருக்கா தெரியாதுப்பா, என்னை வடிக்காதப்பான்னு அழ வேண்டிய குழந்தை அந்த தூணில் பகவான் இருக்கார் சத்தியம்னா. ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நான் மறுக்க முடியாது. உலகம் பகவான் இல்லைன்னு சொல்லட்டும், நான் பார்க்குறேன், அதனால் எனக்கு உண்டுன்னு அவன் ஒருத்தன் தைரியமாக சொன்னதுனால தான் பகவான் பிரத்யட்சமானார். அந்த அனுபவம் தைரியத்தோடு நம்மளும் அந்த பகவானை நம்பினோம்னா, கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அந்த பிரகலாதனை மாதிரி. ஏன்னா அவனை நினச்சி பார்க்கணும், யாருமே அவனுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அந்த காலத்தில். ஆனால் அவன் நம்பி பகவானை ஆசிரியித்தான், பகவான் கைவிடாமல் அவனை காப்பாற்றினார். அது மாதிரி நம்மளும் பகவானை நம்பினா பகவானும் நம்மளும் காப்பாற்றுவான் என்று பிரகலாத சரித்திரத்தோடு நிறுத்திப்போம். மேலே நாளைக்கு. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. ஜெய் போலோ பக்தவத்சல லக்ஷ்மீ நரசிம்ம பகவான் கீ ஜெய். நமோ நாரசிம்மா பிரஹ்லாத வரத நாரசிம்மா. 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 ஜெய் போலோ லக்ஷ்மீ நரசிம்ம பகவான் கீ ஜெய்.